ரைட். தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள். சரியா? சமயன்ற வார்த்தை இதுதான். பௌத்தம், சமணம் இவங்க தான். இவங்க ஏன் உருவாகிறாங்க? சமணம் பௌத்தம்லாம் ஏன் உருவானுச்சு? இந்தியாவில் தோன்றின முதல் மதம்னாவே சமணம் பௌத்தம் தான். அப்புறம் ஆசீவகம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்டது. இவங்க ஏன் தோன்றுனாங்க இந்தியாவில்? அந்த பிராமணிசம் என்ன பண்ணுறாங்க? அந்த வேத மரபுகள்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடவுள் பேரை சொல்லி அடிமையாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? வட இந்தியாவில் மெயினாக அவங்களுக்கு எதிராக தோன்றுறது தான் இது சமணமும் பௌத்தமும். யார் அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க? முதல்ல அவங்க சொல்லக்கூடிய சத்திரியர்கள். புத்தருக்கெல்லாம் முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மகாவீரர் கூட பார்த்துருப்பீங்க. மகாவீரர் யார்? 24வது தீர்த்தங்காரர். அவருக்கு முன்னாடி 23 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா பார்த்துக்காங்க. 23 பேர்னா 20 வருஷம் வச்சாலும் அப்போ எப்பயும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிராமணிசத்தினுடைய அந்த கெட்ட விஷயம்லாம் எப்போ இருந்ததா பேசப்படுது? இப்போ அதுக்கு முன்னாடி அவன் பிரச்சனை உண்டாயிருச்சு. பிந்தைய வேத காலம் எப்போ? 1000 கிமு 600 வரைக்கும். 600 தான் புத்த மதம், சமண மதம் தோணுது. அப்புறம் அங்கேருந்து என்ன ஆகுது? அப்படியே கீழே வரைக்கும் பரவும். ராஜாக்கள்னாக்கா எங்கே உள்ள ராஜா அடிச்சு துரத்திடுவான். இவங்க சாமியாருங்க தானே. அதேமாரி இவர் காலத்திலே பார்த்துருப்போம். சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் சமணர் யாரை? சந்திரகுப்த மௌரியர் அங்கே கூட்டிகிட்டு வந்து உண்ணாவிரதம் சாக வைப்பார். யார்? பத்ரபாகு. வெரி குட். அப்போ எங்கே வந்துருச்சு சமண மதம்? தென்னிந்தியா வரைக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே உள்ள ஊடுருவி எல்லா கிராமத்துலேயும் மலைகளில் அங்கெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தென்னிந்தியாவில் எப்போ வந்துருச்சு? சந்திரகுப்த மௌரியருடைய காலம் என்ன? கிமு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டாக இருக்கும். 4ஆம் நூற்றாண்டு வச்சுக்கோங்க சந்திரகுப்தர் காலம். அப்போவே சந்திரகுப்த மௌரியரா? இப்படி கேள்வி கேட்டு கேட்டு படிக்கணும். சும்மா எடுத்து படிச்சுட்டே போனீங்கன்னா நிற்காது. 6ஆம் நூற்றாண்டில் புத்தர், மகாவீரர். சரியா? ஆமாம். புத்தர் சமகாலத்தவர் யார்? அரியங்க வம்சத்தை சேர்ந்த யார்? அஜாத் சத்ரு. யாரோட பையன்? பிம்பிசாரா. கேள்வி கேட்டு கேட்டு படிங்க. பிந்துவா பிம்பியா? பிம்பிசாரா. பிம்பி அஜாத் சத்ரு. அவங்க தானே சமகாலத்தவர். அதுக்கப்புறம் 2-3 வம்சம் இருக்கா. அரியங்க வம்சத்துக்கு அப்புறம் யார் வரா? சிசுநாக வம்சம், நந்த வம்சம். நந்த வம்சத்தில் 4-5 பேர் இருப்பான். கடைசியால் போட்டு தள்ளிட்டு தான் சந்திரகுப்த மௌரியர் வருவார். ரைட். கிமு 3ஆம் நூற்றாண்டு அசோகர். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பிந்து, அவங்க தாத்தா சந்திரகுப்தர். இப்போ 4ஆம் நூற்றாண்டு அந்த ரேஞ்சில் வரும். கிமு 4ஆம் நூற்றாண்டு. ரைட். அப்போவே என்ன ஆயிடுச்சு? இங்கே தென்னிந்தியா வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ ஊடுருவி இங்கே இருக்காங்க. இவங்க தான் மக்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த சமூகம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சமூகம்? தமிழ் சமூகம். இந்தியாவை முழுவதும் இருந்த சமூகம். அப்படி பிராமணர்களுக்கு எதிராக உருவான மதங்கள் தான் இது. பிராமண ஆதிக்கம், வேத ஆதிக்கத்துக்கு எதிராக உருவான மதம் தான் சமணம், பௌத்தம், ஆசீவகம். இது மாதிரி ஏகப்பட்ட மதம் தோன்றுச்சு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நாடு முழுவதும் பரவன மரம் எது? மதம் இவங்க 2 பேர். சமணமும் பௌத்தம். இன்னொன்று ஆசீவக தத்துவம்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஒரு பாடத்தை எடுக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது இல்லைட்டால் நமக்கு என்ன தெரியும்? கேள்வி கேட்டுக்கணும். அப்புறம் இந்த இந்த இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மைண்டில் போய் உட்காந்துக்கும். இதை நம்ம ப்ராப்பராக பண்ணுறதில்ல, பண்ண சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ட்டு. அதான் பிரச்சனையே. சிந்திச்சா என்ன பண்ணுவோம்? கேள்வி கேட்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக மைண்டில் நிற்கும். அறிமுகம் அதேமாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தான் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா இன்னும் குழப்பமாகவே தான் இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்துட்டே வரணும். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிஞ்ச உடனே மாடர்ன் இந்தியா வரைக்கும் முடித்தோடனே திரும்ப என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு எழுதணும்.
இங்கே யார் யார் வருவாங்க அப்படின்னு நோட் பண்ணணும். சும்மா ஒவ்வொரு பேரில் எழுதணும், படமாக மாற்றணும். இங்கே ஒருத்தன் வருவானே, அவன் பேர் தெரியலையே, எடுத்து போய் பார்க்கணும். அவர் 2 கன்ஃபியூஷன் ஆகும், பிம்பியா பிந்துவான்னு. அப்போ கம்பேர் பண்ணி பிம்பி எங்கே வைக்கணும், பிந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ரீகால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்ஸ் பண்ணிங்கன்னா போதும், செம ஸ்ட்ராங் ஆயிரும். திரும்ப திரும்ப படிக்க வேண்டாம். அப்புறம் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், +1 +2 எடுத்து படிங்க. ஃபேக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது கூட ஆட் பண்ணிக்கணும். முடிஞ்சு போச்சு, குரூப் 1 லெவலுக்கு ரெடி ஆகிட்டீங்க. திரும்ப திரும்ப என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்லை. பிகநிதியா எனப்படும் பழமையான பௌத்த நூல். நோட் பண்ணிக்கங்க. பிகநிதியாங்கிறது என்னது, பழமையான பௌத்த நூல். கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறுகிறது. எத்தனை இருந்திருக்கு, 62 மதம் இருந்திருக்கு. சரியா, யார் சொல்கிறாத, பிகநிதியா கேட்பாங்க. இருந்த போதிலும் இப்பல வகைப்பட்ட பிரிவுகளில் ஆசீவகம் மட்டுமே இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்தது. ஆசீவக தத்துவம் சொன்னால இது ஒரு வேற, 62 இது வேற. அதுபோக சமணம் பௌத்தம் 65 இருந்துருக்கு வட இந்தியாவில் மட்டும். அப்படின்னா தெரியாமல் எத்தனை இருந்துச்சோ. ஆனாலும் சமணமும் பௌத்தமும் நவீன காலம் வரையில் தொடர்ந்து செழிப்படைந்தன. இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இன்னும் இருக்குது, பௌத்த மதம் இருக்குது, சமண மதம் இருக்குது. தெரியுமா, இந்தியாவில் பின்பற்றுறாங்க. சமண மதம் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்குது, பௌத்த மதம் இந்தியாவை கடந்து கொரியா, ஜப்பானு, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், உலகம் ஃபுல்லாக பரவுச்சு. ஏன்னா அதோட சாஃப்ட்னஸ்ஸு. சமண மதம் எப்படி இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்றான், ட்ரெஸ் போடாதுன்றான், ஐயோ அப்பா அப்படின்ட்டு. ஆமாம் தானே, ஆமாம். அந்த விரதன்ற கான்செப்ட்லாம் அங்கேருந்து அடித்தது தான். சாப்பிடாதங்கிறார் யார், மகாவீரர். மகாவீரரும் புத்தரும் தங்கள் அறபோதனைகளை வேத மதத்தின் பலி கொடுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக வைத்தனர். ஏன் பலி கொடுக்கறதுக்கு எதிராக வைக்கிறாங்க, இவர் தான் முதல்ல அந்த புலால் உண்ணாமை கான்செப்ட் இங்கே தான் வருது. ஏன்னா அவனுக்கு யாகம் நடத்துறேன்னு விவசாயத்துக்கு உழுகிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஆடு மாடெல்லாம் வெட்டி தின்னுறானுங்க. யார், வேத மதம். அதனால தான் அவங்க முதல்ல என்னது, உயிர்களை கொல்லாத அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் சொன்னது. இல்லை கால்நடையே அப்போ எப்படி இருந்ததுன்னா, நமக்கு விவசாயம் செய்கிறது கூட கால்நடை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் தேவைக்கு ராஜா பிடிச்சிட்டு வாடான்றான். ராஜா பிடிச்சிட்டு வாடான்னா என்ன பண்ணுவான், மக்களை எதுவும் சொல்ல முடியாது, மக்களை அப்புறம் வெட்டி போட்டுருவானுங்க. கால்நடையாக அழியக்கூடிய ஒரு சூழல். அதனால தான் அந்த புலால் உண்ணாமை கான்செப்டே புத்தரும் மகாவீரரும் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பலி கொடுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக வைத்தனர். நிறைய திரிபுலாக இருக்கும், நான் சொல்கிறேன். அவர்களின் போதனைகள் பாதுகாக்கப்பட்டு பல்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்த துறவிகள் மூலமாக பின்வந்த சந்ததிகளும் கையாளப்பட்டது. சமணம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் புலால் உண்ணாமே கிடையவே கிடையாது. யார் சொல்கிறா புலால் பற்றி, வேத மதம். அவன் தான் புலால் கால்நடையாக அழியக்கூடிய ஒரு சூழல். இப்போ புத்த மத சமணத்தை மதத்துக்கிட்டேருந்து அவன் இப்போ திருடிக்கிட்டு இந்து மதம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களை சாப்பிடாத, மாட்டுக்கறி தின்னுறவங்களாம் வெட்டுறான்றான், மாட்டுக்கறி சாப்பிட்றான் கீழ் ஜாதின்றான், ஆட்டுக்கறி நீங்காதன்றான். இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டான், அவங்கள சாப்பிடாதன்றான், உயிர் கொள்ளாதே அப்படின்னு. மீன் சாப்பிடாத பேச்சுறானுங்க பாருங்க தலைவர்கள்லாம், அந்த குரூப் தலைவர்கள்லாம். உங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு அவன் ஜாலியாக இருப்பான். சமணம். சான்று இலக்கியங்கள். மகாவீரரின் அறவுரைகள் 1000 ஆண்டுகள் அவருடைய சீடர்களால் வாய்மொழி முகமாகவே மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தன. எங்கேயும் எழுதலை, 1000 ஆண்டுகளுக்கு எழுதலை, அவங்க அப்படியே போதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. சமணத்தின் தொடக்க காலத்தில் சமண துறவிகள் சமணத்தின் 5 உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர். 5 உறுதிமொழிகள். சமயம் சார்ந்த கையெழுத்து பிரதிகளே சொத்தாக கருதப்பட்டதால் சமயம் பற்றிய அறிவானது ஆவணப்படுத்தப்படவில்லை. எதையுமே எழுதலை அவங்க. மகாவீரர் இயற்கை எழுதிய 200 ஆண்டுகளுக்கு பின்னர் சமண அறிஞர்கள் பாடலிபுத்திரத்தில் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டார்கள். அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. மகாவீரர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணல, அவங்க எதுவும் யாருக்கும் நூலாலாம் எழுதலை, எதுவும் பண்ணலை. அவர் இறந்து 200 வருஷம் கழித்து முதல் அவங்களுடைய மாநாடு நடக்குது. எங்கே நடக்குது? பாடலிபுத்திரத்தில். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. முதல் மாநாடு
இது தொடர்பாக கூட்டப்பட்ட முதல் சமண பேரவை கூட்டம் இதுவே ஆகும். சட்ட விதிகளை வரையறுப்பதில் ஒருமித்த கருத்து எட்ட முடியாமல் போனதால் இக்கூட்டம் தோல்வியில் முடிஞ்சது. சட்டம்னு அர்த்தம் யார் எப்படி நடந்துக்கணும், சாமியார் எப்படி நடந்துக்கணும், துறவிகள் எப்படி நடந்துக்கணும், அதை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி நடந்துக்கணுன்றான ரூல்ஸு. அதில் பிரச்சனை, அடிதடி, மகாவீரர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சாமியார்களுக்குள்ளே சண்டை. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிபி 5ஆம் நூற்றாண்டில் வல்லபியில், 2வது பேரவைன்னு வச்சுக்கோங்க, வல்லபியில் அங்கே ஜெயிக்கிறாங்க. வல்லபிங்கிறது இடம். இது அறிஞர் சமண சமயத்தின் கொள்கைகளை உறுதிபட விலைக்கு ஊக்குவித்தது. மேலும் காலப்போக்கில் அதிக வயதும் ஆழமான ஞானமும் கொண்ட கற்றறிந்த பல சமண துறவிகள் சமண சமயம் தொடர்பாக பல்வேறு தலைப்புகளான உரைகளை தொகுக்கிறாங்க. ஏறத்தாழ கிபி 500இல் சமண ஆச்சாரியார்கள் ஒன்றை உணர்ந்தனர். அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் ஆகிய காலப்பகுதிகளை சேர்ந்த பல அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமண இலக்கியங்களையும் மனனம் செய்வது மிக சிரமமானது என்பதை அப்போ தான் உணர்றாங்களாமா. மனநன்னா அர்த்தம், மனப்பாடம் செய்கிறது கஷ்டம். எப்போ 500னா எப்போ 1000 வருஷம் ஆயிடுச்சு சமண மதம் தோன்றி. 1000 வருஷம் நான் இருந்த நிகழ்வு எங்கே போய் நம்ம மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணணும், எழுதணும். அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க. எங்கே, ஆமாம், 2வது கிபி 5ஆம் நூற்றாண்டில் 2வது அவங்களுடைய கூட்டத்தில் சமணத்தின் 5 பெரும் உறுதிமொழிகள். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. அதனால் ரொம்ப தீவிரமாக போய் புழு பூச்சி கூட துன்புறுத்தக்கூடாது. அதனால் விவசாயத்தில் என்ன பண்ணாத, ட்ரெஸ்ஸை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அகிம்சை. அடுத்தது உண்மை. உண்மைனா சத்தியா, அதான் சத்தியாகிரகா. சத்தியாகிரகா அந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்து கொடுத்தாரு காந்திக்கு? யார் எடுத்து கொடுத்தது? திருக்குறள்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. யார் எடுத்து கொடுத்தது? லியோ டால்ஸ்டாய். யார் அந்த ஆள்? ரஷ்யாவில் பெரிய எழுத்தாளர் அப்போ. அதனால தான் அதை யூஸ் பண்ணுறாரு. சரி, திருடாமை, அசௌரியா, அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளாமை, அதை கொஞ்சம் பேசுமாம்மா, அந்த பொண்ணு கொடுங்க. திருமணம் செய்து கொள்ளாமை, பிரம்மச்சரியா, அடுத்தது பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை, அபரிக்கிரகா. இதெல்லாம் 5 சமணத்தின் 5 உறுதிமொழிகள். ஓகேவா? அடுத்தது கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமணத்தில் பெருமளவு பிளவு ஏற்பட்டது. அதான் திகம்பரர் எத்தனாம் நூற்றாண்டில் உருவாகலாமா? 1ஆம் நூற்றாண்டில், கிபி 1ஆம் நூற்றாண்டு. அப்போ தான் என்னாச்சு, புத்த மதமும் 2ஆக உடையும். திகம்பரர், ஸ்வேதாம்பரர். திகம்பரர் அப்படியே சமண, அதாவது மகாவீரர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஸ்வேதாம்பரர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. திகம்பரர் தான் இப்போ உள்ள அம்மன சாமியார்கள். சரியா? ஸ்வேதாம்பரர்கள் வெள்ளைக்கடை உடை அணிந்து இருப்பாங்க. இரு பிரிவுகள் ஏற்கனவே தோற்றம் பெற்றுவிட்டன. திகம்பரர், ஸ்வேதாம்பரர் ஆகிய இரு பிரிவினருமே ஆகம சூத்திரங்களை தங்கள் அடிப்படை நூலாக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அவற்றின் உள்ளடக்கம், கொடுக்கப்படும் விளக்கம் ஆகியவற்றில் வேறுபட்டனர். ஆகம சூத்திரம்னா இந்த 5 விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க, பட் மெத்தேடு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆகம சூத்திரங்கள், ஆகமன்ற வார்த்தை இங்கே தான் வருது. பல சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளது. அவை அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டதாம். ஆகம சூத்திரங்களுக்கு பேர் என்னது? அர்த்த மகதி. 12 நூல்களை கொண்ட அவை மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ளது. அர்த்த மகதி யார் எழுதுனது? மகாவீரனுடைய போதனை, அது அப்படியே அதில் இருக்குது. இது தொகுத்தவங்க யார்? நேரடி சீரர்கள், மகாவீரனுடைய நேரடி சீரர்கள். 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. கேட்பாங்க, சமண இலக்கியங்களில் ஆகம சூத்திரங்களை உள்ளடக்கி இலக்கியத்துக்கு பேர் என்ன? அர்த்த மகதி.
அது மொத்தம் எத்தனை நூல்களை கொண்டு உள்ளது? அர்த்தமகதிகள் 12ல் எத்தனையாவது புத்தகம் தொலைஞ்சு போச்சு? 12வது தொலைஞ்சு போச்சு. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள். ஆகம்னா கட்டாயம் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இப்போ கூட சொல்லிகிட்டு இருக்காங்க ஆகம விதின்னு. அல்லாத இலக்கியங்கள் என்பன ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள். ஆகமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு விளக்கம் தனிநபரால் எழுதப்பட்ட துறவிகளாலும் அறிஞர்களாலும் துவக்கப்பட்ட நூல்கள். இவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாமே சமண மதத்தோடு தொடர்புடையது. பிராகிருதம், சமஸ்கிருதம், பண்டைய மராத்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், தமிழ், ஜெர்மனி, ஆங்கிலம், இப்படி ஏகப்பட்ட மொழியில் மொத்தம் எழுதியிருக்காங்க. எந்த நூல்கள்? ஆகமம் அல்லாத இலக்கியங்கள். மொத்தம் எத்தனை ஏகப்பட்ட மொழியில் எழுதியிருக்காங்க. அந்தந்த மொழியில் அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி மொத்தம் 84 நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 41 சூத்திரங்கள். சூத்திரம்னா எப்படி, என்ன, ஏது அப்படின்ட்டு இலக்கணம். 12 உரைகள், உரைநடை, ஒரு மாபெரும் உரை மகாபாஷ்யா இடம்பெற்றுள்ளன. நான் அதில் 84 நூல்கள் கேட்பாங்க. ஆகமம் அல்லாத சமண மத இலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? 84. அதில் சூத்திரங்கள் எத்தனை? 41, உரைகள் 12, ஒரு மாபெரும் உரை மகாபாஷ்யா. 41 சூத்திரங்கள் என்பன 11 அங்கங்களையும் 12 உப அங்கங்களையும் நெறிமுறை குறிப்பேடு 5 சேடாக்களையும், சேடானா துறவிகளுக்கான நடத்தை விதி 5 மூலங்களின், மூலம்னா அடிப்படை, சமண மதத்தின் அடிப்படை, பத்ரபாகுவின் கல்பசூத்ரா போன்ற 8 பல்வகைப்பட்ட நூல்களையும் கொண்டுள்ளது. எது? அந்த 41 சூத்திரங்கள். மொத்தம் எத்தனை இருக்கான்? 12, 11 அங்கங்கள். பார்த்துருப்போம். சமண மதத்தினுடைய புனித நூல்கள் என்னன்னு சொல்லுவாங்க? அங்கங்கள், பூர்வங்கள்னு சொல்லுவாங்க. அந்த அங்கங்கள் எங்கே இருக்குது? 41 சூத்திரத்தில் இருக்குது. 11 அங்கங்கள், 5 உப அங்கங்கள், 5 சேடா துறவிகளுக்கான நடத்த விதைகள். முக்கியமான நோட் பண்ணிக்கங்க. சமண மதத்தில் சேடாக்கள் அப்படின்னா எதை குறிக்குது? துறவிகளுக்கான 5 விதிகள். ரைட், ஓகே. பத்ரபாகு. யார் பத்ரபாகு? சந்திரகுப்த மரியரை அங்கேருந்து துறவரம் பூண்டு கூட்டிகிட்டு வந்துடுவார். எங்கே? சரவண பெலகுலாவுக்கு. சந்திரகிரி அந்த மலைக்கு பேர். ஆமாம், சந்திரகிரியா ரத்தனகிரியா ஏதோ ஒன்று. அங்கே தான் வந்து சந்திரகுப்த மௌரியர் உயிர் துறந்து விடுவார். அடுத்து பாருங்க, கேட்பாங்க கல்பசூத்ரா நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யார்? பத்ரபாகு. ரைட். பஞ்சதந்திர கதைகள் சொல்லுவாங்கள்ல, அது பெரும்பாலும் சமண மதத்தோட தாக்கத்தோடு இருக்குது. இவங்களுடைய கருத்துக்களை கதை மூலியமாக சொல்கிறது மக்களுக்கு. பஞ்சதந்திர கவிதைன்னு சொல்கிறாங்கள, கதைகள்னு, அது அந்த சொல்கிறாங்க. கல்பசூத்ராவின் ஜைன சரிதா எனும் சமண நூல் சமண தீர்த்தங்காரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கியை கொண்டுள்ளது. மொத்தம் எத்தனை தீர்த்தங்காரர்கள்? சமண தீர்த்தங்காரர்கள். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் எங்கே இருக்காமா? கல்பசூத்ரா. அவங்களுடைய ஜைன சரிதா, ஜைனர்களின் சரிதம், அதான் ஜைன சரிதா. அது கல்பசூத்ராவில் இருக்குது. குறிப்பாக சமண சமயத்தை நிறுவியரும் முதல் தீர்த்தங்கரான பார்சவநாதர். இவர் எத்தனாவது? இங்கிலீஷ் புக்கில் போட்டிருக்கா கரெக்டா? சரி, இது மட்டும் செக் பண்ணிக்கலாம். 23வது பார்சவநாதரா? ஃபஸ்ட்டு ரிஷபதேவர். சரி, அப்போ சமண சமயத்தை 23வது தீர்த்தங்காரன் போட்டுக்கோங்க. 23வது தீர்த்தங்காரர். இந்நூலின் ஆசிரியராக கருதப்படும் பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து ஏறத்தாழ 3ஆம் நூற்றாண்டு 297 அங்கேயே குடியமர்ந்தார். உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டாங்க. அந்த இடம் தான் இப்போ என்னவா இருக்குது? சரவண பெலகுலா.
நிர்வாண நிலையை அடைந்த பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் பாதை அமைப்பதே தீர்த்தங்காரர்கள் ஆவார்களாமா. சரியா? இந்த உலகத்துக்கும் அடுத்த உலகத்துக்கும் பாதை அமைக்கிறவங்க யாராம்மா? தீர்த்தங்காரர்கள். இவர்களோடு இந்தி, தமிழ், கன்னடம் ஆகிய இந்திய பிராந்திய மொழிகள் எழுதப்பட்ட சில சமண நூல்களை நாம் பெற்றுள்ளோம். எவைகளோடு அந்த 84 இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து. அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மொழியில் எழுதப்பட்ட காப்பிய நூலான சீவக சிந்தாமணி. இந்நூல் சங்க இலக்கிய மரபில் திருத்தக்க தேவர் என்பதால் இயற்றப்பட்டது. கேட்பாங்க, யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி எழுதுனது யாரு? சரியா? இந்நூல் தன் சொந்த முயற்சியால் மேல்நிலை அடைந்த சமயப்பற்றுடைய இறுதியில் துறவு பூண்ட ஒரு அரசனின் வாழ்க்கையை வர்ணிப்பது. எது? சீவக சிந்தாமணி. தமிழில் எழுதப்பட்ட மற்றொரு அறிவுசார் நூலான நாலடியார். 4 அடிகள் இருக்கும், 4 வரி இருக்கும். அது சமண துறவி ஒருவரால் இயற்றப்பட்டது. நாலடியார் அவர் பேர் அப்படியே வச்சுட்டாங்க, நாலடியார் தான் ஆசிரியர் அப்படின்னு. அடுத்து சமணத்துறை. அதுமாதிரி திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு சமணர் என நம்பப்படுகிறது. அதனால தான் காவி உடையெல்லாம் அவருக்கு போடக்கூடாது. சமணம் பூநூல் போடக்கூடாது, இவனுக்கு பூநூல் போட்டுக்குவானுங்க. எல்லாமே பிராமணர்கள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக. அறிவாளிகளாம் பிராமணர்கள் தான் அப்படின்னு காட்டுறது. பிராமணருக்கு எதிரான அமைப்பு தான் இது சமண மதமும் பௌத்த மதமும். அது தெரியாமல் அவனுங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இங்கே நாட்டை பழிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. சரி, தமிழ்நாட்டில் சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து கொங்கு பகுதிக்கும், கொங்கு பகுதியெலாம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, காவேரி கலிமுக பகுதிக்கும். கலிமுகன்னா என்ன அர்த்தம்? கடலில் கலக்கிற இடம். எங்கே? தஞ்சாவூர், கும்பகோணம். அங்கே தெற்கு முகமாக புதுக்கோட்டை பகுதிக்கும் சித்தன்னவாசல். இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள்ளும் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி. அதான் அந்த குடைவரை கோயில் அங்கே தான் இருக்குது. இவங்களோட தான். இவங்க போய் எங்கெங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கே போய் என்ன பண்ணிக்குவானுங்க? தங்கிக்குவாங்க. இடம்பெயர்ந்தனர் என்பதற்கு தெளிவான சான்றுகள் உள்ளன. பொதுவாக தமிழர்கள் திகம்பரர் பிரிவை சேர்ந்தவர்கள். கலபரர்கள் சமண சமயத்தின் ஆதரவுகளாய் இருந்ததாக நம்பப்படுகிறது. அதனால தான் கலபரர்கள் காலத்தில் இருந்த எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிட்டானுங்க. அதனால தான் கலபரர்கள் காலத்தை 2 காலம்னு சொல்கிறானுங்க. ஏன்னா கலபரர்கள் காலத்தில் யார் இருந்தது? அப்போது சமணத்துறைகளும் புத்த துறைகளும் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தாங்க. அதை மறைக்கணும். அதுக்காக சித்தன்னவாசல் கோயில் பார்த்துருப்போம். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில். சமணர் படுக்கை இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல் குகை நிலத்திலிருந்து 70 மீட்டர் உயரமுள்ள பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது. இதன் ஒரு முனையில் 7 அடி பட்டம் எனப்படும் இயற்கையான அமைந்த குகையும், இயற்கையாக அமைஞ்சதாங்க, எந்த வேலைப்பாடும் செய்யலை ஒரு இடத்துல. மற்றொரு முனையில் ஒரு குடைவரை கோயிலும் உள்ளது. வேலி அமைக்கப்பட்டுள்ளது. குகையின் பின்னே தரையில் 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவங்க தூங்குறதுக்கான இடம். ஓகேவா? இதெல்லாம் படி அங்கே உள்ள இதெல்லாம் குடைவரை கோயில். கேட்டு போட்டு மூடிட்டாங்க. ஏன்? ஆமாம், நம்ம ஆளுங்க உள்ளே புந்து வேலையை கட்டிடுறானுங்க. அதுக்காக சித்தன்னவாசல் ஓவியங்கள், குடைவரை கோயிலில் சமணர் படுக்கை பெட்டு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஏன் குகையில் போய் தங்கினாங்கன்ற வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கல் துயிலிடங்களாம் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை படுக்கைகள், சமணர் படுக்கை இருக்குது சித்தன்னவாசலில்? 17. இத்துறவிகள் கற்படுக்கைகளில் அளவில் பெரிதாக இருக்கும் ஒன்றில் கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளது. தமிழ் எழுத்து இருக்குல்லையே, அந்த பழைய இதை வந்துட்டு வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க, தமிழ் பிராமி எழுத்துலாம் சொல்லுவாங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டு
அதற்கு பின்னரான காலப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளும் உள்ளன. இந்த கல்வெட்டு வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாம். அதுக்கப்புறம் ஒரு கல்வெட்டு இருக்குது, அது வந்துட்டு எங்கே 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதில் துறவிகளோட பெயர்கள், அவர்கள் இவ்விடத்தில் தனிமையில் தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கலாம் என நம்பப்படுது. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, ஆய்வு செய்ய மாட்டேங்கிறானுங்க. இந்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்ய மாட்டேங்கிறான். ஏன்டா அவன் ஒரு வரலாறை உருவாக்கிக்கிட்டு அதை மக்கள்கிட்ட புகுத்தணும்னு பார்க்குறானு. கடவுள் பேரே மாற்றிட்டானுங்க பாருங்கள், வரிசையாக மாறிக்கிட்டே வந்துருக்கு. எங்கெங்கெல்லாம் அந்த மக்கள்கிட்ட ஃபேமஸாக இருக்கா அந்த கடவுள்லாம் திருடிக்குவானுங்க. திருடிக்கிட்டு ஒரே இந்து அப்படின்னு ஒரே வார்த்தையில் உள்ள நுழைச்சி விட்டுருவானுங்க. சித்தன்னவாசல் குகை. அறிவர் கோவில் என்னும் பெயருடைய சித்தன்னவாசல் குகை கோவில் குன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அறிவர் கோயில். கோவிலின் முகப்பு எளிமையானதாக கல்லில் செதுக்கப்பட்டு 4 தூண்களை கொண்டுள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் இதாது 4 தூண் இருக்கா. 7ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோயிலின் முற்பகுதியில் அர்த்த மண்டபம், பின்பகுதியில் கருவறையும் கர்ப்பகிரகம் உள்ளது. முன்னாடியே பார்த்துருப்போம். சோழர்கள் பல்லவர்கள் காலத்தில் குடைவரை கோயிலில் கர்ப்பகிரகம் அதெல்லாம் இருக்காது. பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முன்னாடி மண்டபம் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா கருவறை இருக்கும், அங்கே ஒரு சிலை இருக்கும், மெயினாக லிங்கம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதான் சொல்கிறாங்க, அதே தான் இது. அப்போ சித்தன்னவாசல் யாரோட காலத்தை சேர்ந்தது? முற்கால பாண்டியர்கள் அவர்கள் காலத்தை சேர்ந்தது. ரைட். இக்கோயிலில் காணப்படும் சுவரோவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா சுவரோவியங்களோடு ஒத்துப்போகுது. 1858 தான் மத்திய அரசின் தொல்லியல் துறை இதை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வராங்க. 58 கொண்டு வராங்க. அதன் பின்னர் இதை சுற்றி வேலி அமைக்கும் பார்வையாளர் வருகை முறைப்படுத்தும் 20 ஆண்டு காலம் ஆயின. கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தில் இடப்புற சுவரில் தீர்த்தங்காரர்கள் புடைப்புச் சிற்பங்களும், வலப்புற சுவரில் ஆச்சாரியார்களின் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளன. தீர்த்தங்காரர்கள், ஆச்சாரியார்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து சாமியாருங்க, துறவிகள். தீர்த்தங்காரர்கள் அந்த 24 பேரோட முடிஞ்சு போச்சு. சரியா? இடதுபுறத்தில் தீர்த்தங்காரர்கள், வலதுபுறத்தில் ஆச்சாரியார். அடுத்தது இப்போ எங்கே பார்த்துட்டோம்? சித்தன்னவாசல் யார் காலத்தை சேர்ந்தது? பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. அதில் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு இருக்குங்க. அப்புறம் கிபி 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு எல்லாம் இருக்குது. அதில் பழமையான சாதாரண குகை வாழிடம், அதான் அந்த சமணர் படுக்கையெல்லாம் இருக்கு இல்லையா, மொத்தம் 12 படுக்கை அதெல்லாம் இருந்து 17 படுக்கை ஆமாம் இருந்துருச்சு. இன்னொன்று இவங்க குடைவரை கோயிலாக மாற்றினது 2 இருக்குது. ஓகேவா? அடுத்தது காஞ்சிபுரத்தில் சமணர்கள், திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரம்னா யார் ஏரியா? பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்துவங்கியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்த சீன பயணி யுவான் சுவாங் எந்த மதத்தோடு தொடர்புடையவர்? பௌத்தம். அவர் அங்கே வராரு, இருந்தாலும் 2 பேர்த்தையும் குறிப்பு எழுதுறார். சரியா? பௌத்தர்கள் எப்படி இருந்தாங்க, சமணர்கள் எப்படி இருந்தாங்களா இருக்காங்க. அங்கே பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் சமணர்கள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலான பல்லவ அரசர்கள் சமணர்கள் ஆவார்கள். பல்லவர்கள் ஃபஸ்ட்டு சமணத்தில் இருந்தால் எதுக்கு மாறுவாங்க? சைவத்துக்கு மாறுவாங்க. சைவம் அப்புறம் வைணவம் அதெல்லாம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் நான் அந்த முன்னாடி பேசினது சமணராக இருந்தவர். காஞ்சியில் இருந்தது 2 சமண கோயில்கள் உள்ளன. ஒன்று திருப்பருத்தி குன்றத்தில் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோயில் எங்கே இருக்குது? திருப்பருத்தி குன்றத்தில். பல்லவர்கள் காலத்தை சேர்ந்தது. சரியா? மற்றொன்று சந்திரபிரபா எனும் பெயரை கொண்டிருந்த தீர்த்தங்காரருக்கு அணிக்கப்பட்ட சந்திரபாபா கோயில். 2 கோயில் இருந்திருக்கு. எங்கே? காஞ்சிபுரத்துக்கிட்ட. பல்லவர் கட்டிடக்கலை பாணியில் இக்கோயில்கள் அமைந்துள்ளன. ஆனால் காலப்போக்கில் சேதமடைந்து விட்டன. அடுத்தது விஜயநகர ஆட்சியின் பொழுது முடிஞ்சிச்சு. பல்லவர் காலத்தோடு அது முடிஞ்சிச்சு. எது? சந்திரபிரபா, அப்புறம் யார்? திருப்பருத்தி குன்றத்தில் இருக்கிற திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோயில். அடுத்து விஜயநகர ஆட்சியின் பொழுது
1387. புஷ்பசேனா எனும் சமண முனிவரின் சீடரான இருகப்பா என்பவரும் விஜயநகர இரண்டாம் அரசன் ஹரிகரராயரின் அமைச்சரும் சேர்ந்து இக்கோயிலில் சங்கீத மண்டபம் ஒன்றை கட்டி கோயிலை விரிவுபடுத்தினர். எந்த கோயில்? சந்திரபிரபா. அங்கே அழகுமிக்க சுவரோவியங்களும் காலகட்டத்தில் வரையப்பட்டன விஜயநகர காலத்தில். ஜெயின கோயில் திருப்பருத்தி குன்றம், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, கோயில்களில் உள்ள சுவரோவியங்கள் தீர்த்தங்காரன் வாழ்க்கையில் நடந்த சில காட்சிகளை சித்தரிக்கின்றன. திருப்பருத்தி குன்றத்தில் உள்ள திரிலோக நாயகர் கோயிலின் ஓவியங்கள் மீது புதுப்பித்தல் பணியின் பொழுது வர்ணங்கள் பூசப்பட்டு விட்டதால் பாலாகிவிட்டன. திரிகூட பஸ்தி எனப்படும் இரண்டாவது கருவறை நூல் அங்கே தான். ஏராளமான கல்வெட்டு சாற்றுகள் திருப்பருத்தி குன்றம் அங்கே இருக்குலையா தான் உள்ளன. கோவிலோட வளர்ச்சி குறித்து நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடையளித்ததெல்லாம் அதில் அந்த கோயிலில் புதுசாக எழுதி வச்சுருக்காங்க. பழசெல்லாம் அழிஞ்சு போய் திரும்ப ரெனோவேட் பண்ண கோயில் தான் இது. யார் காலத்தில்? விஜயநகர பேரரசு காலத்தில். சுவரோவியங்கள் திரு லோக்கியநாத கோயில். நல்ல வேறு பேர் மாற்றம் வச்சுருக்கிறானுங்க. நம்ம தானே சமணர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பருத்தி குன்றம் தவிர மாநிலத்தின் வேறு பல கிராமங்களும் சமண சமய சார்ந்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. நிறைய கோயிலில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை 83,359. சமணர்கள் இருக்காங்களா சார்? இருக்காங்க. எங்கே பார்த்துருக்கீங்களா? சேட்டுன்னு நீங்கள் யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களா அவன் சமணர்கள். நீங்கள் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் சேட்டுன்றீங்க. சேட்டுன்னு பேர் வச்சுருக்கிறது கிடையாது. சேட்டான் சேட்டு அவங்க இருக்காங்கள, அவன் தான் சமணர்கள். புலால் உண்ண மாட்டாங்க. ராஜஸ்தான், குஜராத்து அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க நிறைய பேர். இங்கே இருந்தவங்களாம் மாறிட்டாங்க. எப்பயோ சமண மதத்தையும் புத்த மதத்தையும் கைவிட்டாச்சு. உங்கள் பூர்வீகம் எல்லாருமே சமணம் புத்த மதத்தை பின்பற்றினவங்களாக தான் இருப்பாங்க. போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏமா ஆமாம், பாக்கு போட்டு துப்பிட்டு இருப்பானுங்க. ஜெயின்ஸ் சரியா? ஆமாம். மொத்த மக்கள் தொகையில் 0.12%. கழுகுமலை சமண குடர்வரை கோயில். இப்போ என்ன பார்த்தோம்? திருப்பருத்தி குன்றம். திருப்பருத்தி குன்றம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. 2ஆம் நூற்றாண்டு. சரி, அது அங்கேயா? சீனா பயணியும் இதை பற்றி பேசியிருக்காரு. புதுப்பிக்கப்பட்டது எப்போ? விஜயநகர பேரரசு காலத்தில் புதுப்பிச்சிருக்காங்க. கழுகுமலை சமண குடர்வரை கோயில், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம் கழுகுமலை. கேட்பாங்க எந்த மாவட்டத்தில் இருக்குது? 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 8ஆம் நூற்றாண்டாங்க யார் காலத்தை சேர்ந்தது? தெற்கு தூத்துக்குடி பாண்டியர்கள். பல்லவர்களுக்கு சமகாலத்தை வர தான் பாண்டியர்கள். கீழே வடக்கில் பல்லவர்கள், தெற்கில் பாண்டியர்கள். தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்கிறது. இக்குகை கோவில் பாண்டிய அரசன் பராந்தகர் நெடுஞ்சடையினால் உருவாக்கப்பட்டது. உருவாக்குனா அவர் போய் வெட்டி இருக்க மாட்டார். சாமியாருக்கு நீங்கள் வெட்டிக்கங்க, அது காசு கொடுக்குற சாப்பிட்டுக்கோங்க, சாப்பிட்டுட்டு வெட்டிக்கும் அப்படிங்கிறது. வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்று அந்த சாமியார் வெட்டியிருப்பான், இல்லைனா மக்கள் உதவியோட சாமியாருங்க வெட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். இக்கோவிலில் பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கிய மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் உள்ளன. பஞ்சவர் அப்படின்னா அடுத்த 5. இதில் என்னது சித்தனை வாசலில் எத்தனை? 17 பாறைகள். கழுகுமலை குகை கோயிலில், கழுகுமலை எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி. கழுகுமலை குகை கோயிலில் தீர்த்தங்காரர்களின் உருவங்களை தவிர யக்ஷர்கள், யக்ஷிகள் ஆகியோரின் உருவச்சிலைகளும் இருக்குது. அதை கடவுள் பேர் வச்சுருப்பான். பார்வதின்னு இருப்பான், நம்மளால் சிவன்ருவானுங்க. ஆமாம்.
அவர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததுனால தான் இன்னும் பேர் வைக்கல, இல்லைன்னா மாற்றிருப்பானுங்க. ஆமாம் தானே? அவ்வளோதான். எங்கே இருக்குது? கழுகுமலை. எங்கே? தூத்துக்குடி, கோயில்பட்டி. அடுத்து வேற வேலூர். ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ள குகைகளின் உள்ளே கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமண துறவிகள் கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் பைரவ மலையில் இப்படுக்கைகள் காணப்படுகின்றன. வேலூர் மாவட்டத்தில் எங்கே இருக்கு? லத்தேரி. கேட்பாங்க எந்த மாவட்டம்? மூன்று குகைகளில் 2இல் மட்டுமே கற்படுக்கைகள் உள்ளன. தூங்குற இடம் ஒன்றில் 4 படுக்கைகளும் மற்றொன்றில் 1 படுக்கை இருந்திருக்கு. அப்போ அங்கே ஒருத்தர் மட்டும் தான் இருந்திருக்கார். தலையணை அங்கே கழுகு மேலே சித்தனை வாசல்லாம் தலையணையோடு இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்க இடம், சரியாக தலை வைக்கிறதுக்கு. இங்கே அது இல்லையாமா. எங்கே? இங்கே லத்தேரியில் அது கிடையாது. திருமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆரணி நகரின் அருகே அமைந்துள்ள ஒரு குகை வளாகத்தில் அமைந்துள்ளது. எது? திருமலை. திருமலை திருவண்ணாமலை மாவட்டம். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாமா. 3 சமண குகைகளும் 2 சமண கோயில்களும் இருக்குது. 22 தீர்த்தங்காரரான 22வது தீர்த்தங்காரர் நோட் பண்ணிக்கங்க. 22வது தீர்த்தங்காரர் நேமிநாதர் அவருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை இருக்காமா. எங்கே? திருமலையில். கேட்பாங்க நேமிநாதனுடைய சிலை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. திருமலையில். இதுதான் சமண சிலைகளில் மிகவும் பெருசாமா, தமிழ்நாட்டில் இருக்கிறதுல மிகவும் உயரம். அடுத்து மதுரை. மதுரை சுற்றி ஏகப்பட்டது இருக்குது. 26 குகைகளும் 200 சமண கற்படுக்கைகளும் இருக்காமா மதுரையை சுற்றி. 26 குகைகளில் அதில் 60 கல்வெட்டு இருக்குது, 100க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்குது. எங்கே? மதுரையை சுற்றிலும். எடுத்துக்காட்டாக கீழக்குடி கிராமம், குயில்குடி கிராமம். இங்கு உள்ள குன்றுகள் மதுரை நகருக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை தேனி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இங்குள்ள சிற்பங்கள் 860 முதல் 900 ஆண்டுகளை சார்ந்தது. பராந்தகன் வீரநாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்தது. கேட்பாங்க எந்த கோயிலில்? குயில்குடியில் இருக்கக்கூடியது. சரியா? எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. பராந்தக வீரநாராயண். எந்த ஊர் இது? மதுரையா? மதுரைனா யார்? பாண்டியர்கள் காலம். இங்கே 8 சிற்பங்கள் உள்ளன. ரிஷபதேவர், ஆதிநாதர். ரிஷபதேவருக்கு இன்னொரு பேர் என்னது? ஆதிநாதர். மகாவீரர், பார்சவநாதர், பாகுபலி. இங்கே தான் வருவார் பாகுபலி ஆகியோரின் சிற்பங்கள் இங்கு காணப்படுகிறது. பாகுபலின்ற பேர் யாரோடது? சமண தீர்த்தங்காரர் ஒருவர். கல்விக்கு செய்த பங்களிப்பு. குயில்குடி. இந்த இது பார்த்துருப்போம். காஞ்சிபுரத்தை சுற்றியில் என்ன இருந்துச்சு? சமண கோயில்கள், மடங்கள் இருந்தன, சமண கோயில்கள் இருந்தன. அங்கே தான் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னது? கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய சமண இடத்துக்கு பேர் என்ன? பள்ளி. பள்ளின்ற வார்த்தையே அங்கே இருந்தால் வந்துச்சு. சமண மடாலயங்களும் கோவில்களும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய மையங்களாக இருந்தன. இந்நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் கற்றுத்தரப்பட்டது. இந்த பின்னாடி வந்த வேத மரபு வச்சுக்கிட்டு இருந்தவங்க கல்விக்கூடங்களுக்கு பேர் என்னது? வேதம். இதுக்கு பின்னாடி வந்த வேத மரபு அவங்கள சொல்லித்தர கல்விக்கூடத்துக்கு பேர் என்னது? குருகுலம். அங்கே என்ன ஆயிடுச்சு? கட் பண்ணிட்டான் எல்லாத்தையும். எவனும் கற்றுக்க முடியாது. யார் மட்டும் தான் கற்றுக்க முடியும்? வெரி குட். பிராமண வீட்டு ஆண்கள். பெண்களுக்கு கல்வியே கிடையாது, மறுத்துட்டானுங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. சமணர்கள் தங்கள் கோட்பாடுகளை பரப்புரை செய்வதோடு வெகு மக்களிடம் கல்வியை கொண்டு செல்வதில் தாங்கள் ஆற்றல் மிக்க தொடர்பு சாதனங்கள் என்பதையும் நிறுவனம் செய்தனர். யார்? அவங்க அந்த துறவிகள், சமண துறவிகள். அவங்களுடைய கோட்பாடு எல்லாத்திட்டையும் அன்பு காட்டுங்க அந்த மாதிரி. இன்னொன்று என்னது? கல்வியும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் முன்னரே குறிப்பிட்டுள்ள பைரவமலை என்பது குக்கரப்பள்ளி என்னும் சிறு கிராமத்தின் அருகே அமைந்துள்ளது. பைரவமலை
எங்கே இருக்காமா? குக்கரப்பள்ளி, ஊர் பேரே பாருங்கள் பள்ளின்னு வருது. அந்த கிராமத்து பக்கத்தில் இருக்கான். பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையம். தமிழ்நாட்டில் பள்ளி என்னும் சொல்லை தங்கள் ஊர் பெயர்களில் பின்னொட்டாக கொண்ட கிராமங்களை பல பகுதியில் சாதாரணமாக காண முடியும். ஆமாவா? திருச்சிராப்பள்ளி, அப்புறம் வேற அது நம்ம வச்ச பேர், ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிலாம், போச்சம்பள்ளி, பையம்பள்ளி, இதெல்லாம் வைக்கிறேன். அடுத்தது மல்லி இல்லை, அது பூந்த மல்லி. அது கல்வி நிலையங்கள் அவற்றோடு இணைக்கப்பட்ட நூலகங்களை கொண்டிருந்தன. நம்ம இருக்கா ஒரு குரூப் வந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், லைப்ரரி புதுப்பிச்சுட்டு வராங்க பாருங்கள், பார்த்தீங்களா? நம்ம லைப்ரரிகளில் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி போய் பாருங்கள் எவ்வளோ வசதி வந்திருக்குன்னு. இப்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஆமாம், அதே மாதிரி அங்கே இருந்திருக்கு. யார் காலத்தில்? சமணத்தை போதித்தவர்களால் சமண மதத்தின் முக்கிய கூறுகளை வலியுறுத்தி பற்பல நூல்கள் எழுதப்பட்டன. பெண்களும் துறவரம் போன அவங்க இஷ்டம். பெண்கள்லாம் வெளியில் போகக்கூடாது அப்படின்றது இல்லையா? அதெல்லாம் கிடையாது, அவங்க இஷ்டம். ஊக்கமளிக்கப்பட்டது. பெண்களிடையே கல்வி கொண்டு செல்வதற்கு ஊக்கமளித்தது. அப்போ வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? பெண் கல்வி முழுவதும் மறுக்கப்படுது. யார் வந்ததுனால? அந்த வேதம், பௌத்தம் அடுத்தது. சமணம் முடிஞ்சா அடுத்து பௌத்தம். அப்போ தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல சமண பள்ளிகள், அந்த குடைவரை கோயில்கள், சமணர் படுக்கைகள் எல்லாமே பார்த்தோம். அதிகமாக எங்கே இருக்குது? மதுரை, அப்புறம் காஞ்சிபுரம். புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். சித்தார்த்தர் அதான் உண்மையான பெயர். சாக்கியமுனி எக்ஸ்ட்ரா பேர். ஆமாம், அப்புறம் தான் என்னாச்சு? புத்தர்னு மாற்றிக்கிறாங்க, ஞானம் பெற்றவன் அந்த மாதிரி. ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்வதால் கௌதமர் சாக்கிய இனக்குழுவை சார்ந்தவர். மேலும் அவர் முழு நிறைவு எனும் இலக்கை எட்டியவர். அதுக்கு அர்த்தம் கௌதம புத்தர் மகாவீரன் சமகாலத்தவர் ஆவார். கௌதம புத்தர் யாராவது? மகாவீரன், அது முன்னாடியே தெரியும் நமக்கு. அவருடைய தந்தையார் இன்றைய நேபாளத்திற்கு அருகே உள்ள ஒரு பகுதி சாக்கிய இனக்குழுவின் தலைவராக ஆட்சி செய்தவர். சத்திரியர். கௌதமர் பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு ஏதுமில்லை என தெரிந்து கொண்டார். ஏன்னா இவர் யார்? நம்ம மகாவீரர். வேறு குருமார்கிட்டருந்து அவர் கற்றுக்குவார். ஆனால் கௌதம புத்தர் நம்மளே தனியாக கற்றுக்கலாம்டா அப்படின்னு போகிறார். துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதே வீடு பேர் எனப்படும் முக்தி. முக்தினான அர்த்தம் அடுத்த பிறவி எடுக்காமல் இருக்கிறது, சரியா? அப்படிங்கிறத எல்லா மதங்களும் அறிவித்தன. ஆனால் துறவாழ்க்கை மேற்கொண்ட பின்னரும் கௌதமரால் எங்கிருந்தும் உண்மைக்கான பொருளை உணர முடியவில்லை. ஏன் தியானம் போகிறாரு, துறவற வாழ்க்கை மேற்கொள்கிறாரு. அப்போ தான் அடுத்த பிறவி என்ன பண்ணலாம், நம்ம எடுக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவர் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுறாரு. போய் பார்த்தா என்ன ஆகலை, அவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை. ஒரு நாள் இரவு அவர் போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தனது சந்தேகங்கள் சுற்றிட்டு வராரு. நிறைய நாள் சுற்றிட்டு வருவார். வந்து பார்த்தா என்ன ஆகலை, ஒன்றுமே நடக்கலை. என்னடா இவனுக்கு சொன்னது ஒன்றா இருக்குது, துறவரம் பூண்டுட்டோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதை கடவுளை கிடைப்பாருன்னு சொல்கிறானுங்க. கடவுளையும் காணும், ஒன்றையும் காணும், சொர்க்கத்தையும் காணும், நரகத்தையும் பார்க்க முடியல. அப்போ தான் கேள்வி கேட்குறாரு, இவனுக்கு ஃப்ராடு பண்ணுறானுங்கடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அதானது ஞானம், ஞானப்பால், ஞானம் வருது அவருக்கு. இவனுக்கு சொல்கிறதெல்லாம் என்னது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. தனிமை ஆகியவை பற்றிய சிந்தனை வயப்பட்டிருந்த வேளையில் ஒரு பேரமைதி அவர் மீது நிலவியது. விளைவாக பேரமைதி. கௌதமர் எனும் துறவி புத்தர் ஞானியானார். அவரையும் கடவுளாக்கிட்டானு பின்னாடி வந்துட்டு. அவர் சொல்ல வந்ததே வேறு, அப்படியே சுற்றி முற்றி. ஏன்னா இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், அவனுக்கு பின்னாடி சுற்றணும்ல சாமியாருக்கு முன்னாடி. அதுக்காக இறுதியில் மானுட துயரங்கள் குறித்து புதிரையும் அதற்கான காரணங்களையும் களைவதற்கான வழிகளையும் தெரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றார். அதுக்காக அவர் சொன்னதானது பேருண்மைகள் எத்தனை? 5 பேருண்மை. பேருண்மைகள் எத்தனை? 4. எண்வகை
அறநிலை. பேருண்மையில் முதல் ஸ்டெப் எது? பேருண்மையில் முதல் சொன்னது என்னது? வாழ்க்கை துன்பம் நிறைந்தது. கரெக்டா? அடுத்து என்ன சொல்லுவார்? அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசை. பார்த்தோமா? அந்த துன்பத்தை போகணுன்னா அந்த எண்வழி நன்னறிகள் என்ன பண்ணுங்க? ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அரச வாழ்வை பற்றி சொல்கிறாங்க. மிகை ஆர்வமும் இன்ப நுகர்வும். துறவு வாழ்வு தன்னடக்க நிலையை எய்துதல். அரச வாழ்வு துறவு வாழ்வு ரெண்டாக பிரிக்கிறார். ஆகிய இரண்டுமே தவறு என உறுதி பெறக்கூடிய அவர் இவை இரண்டிற்கும் இடைப்பட்டதாக இருக்கணும். ரொம்ப ஆடம்பரமாக அப்படி இப்படி அது வேண்டாம். துறவு எல்லாத்தையும் சாப்பிடாம இழந்துட்டு சும்மாவும் சுத்தாத. இடைப்பட்ட வாழ்க்கை, நமக்கு போதுமானதை எடுத்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தாவே போதும் அப்படிங்கிறார். அவருடைய இடைப்பட்ட வழி எண்வகை வழிகளை அடித்தளமாக கொண்டதாகும். அதில் ஒன்று என்னது? நல்ல அறிவு. எல்லாத்தையும் அறிவு மண்டையில் வச்சிருக்கலாம். அறிவு இல்லை, நல்ல விஷயமா இருக்கணும். ஆமாம். நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள், அன்பான பேச்சு, நன்னடத்தை, தீது செய்யா வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். புத்தர் கடவுளின் புகழை கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் அன்பின் வலிமையை கற்றுக் கொடுத்தார். கடவுள் அவனை புகழ்றான், ஆகாமல் அப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அன்பாக இருப்போ, அவ்வளோதான், நீ மோட்சம் அடைஞ்சிடலாம் எல்லாத்துக்கிட்டையும் அப்படிங்கிறார். அனைத்து மனிதர்களும் சமமான உரிமைகளுடன் பிறக்கின்றனர் என்ற கருத்தை கொண்டிருந்தார். பூமியில் பிறக்கும்பொழுது என்னது? எல்லோரும் சமமான உரிமை. அதுக்கு மேலே நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன், டேலண்ட் இருக்குது, நான் வளர்ந்துக்கிட்டேன், பெரிய ஆளாகலாம். பிறக்கும் பொழுது என்ன கிடையாது? இவன் பிராமணன், நீ உயர்ந்தவன், சத்திரி அவனுக்கு கீழே, வைசியம் அவனுக்கு கீழே அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வர்றார். அப்போ இந்த ஆரியர்களுக்கு, ஆரிய மதத்துக்கு எதிராக, வேதத்துக்கு எதிராக முதல்ல போராடினவர் யார்? இந்த மாதிரி புத்தர், மகாவீரர்னு நிறைய திருத்தங்கிறாரு. இவர் அவங்களிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வர்றார். அவர் நீண்ட பயணங்கள் மேற்கொண்டு தனது செய்திகளை தொலைதூரத்தில் பகுதியில் பரப்பினார். ஏன்னா எல்லா ஊர்லேயும் இவனுக்கு உள்ளே பூந்துட்டானுங்க வேதத்தை வச்சுக்கிட்டு. அவனுக்கு சொல்கிற வேதனை எழுதப்படலை. நான் தான் புரோஹிதர், நான் சொல்கிறதுபடி தான் ராஜா நடக்கணும், எனக்கு கீழே தான் எல்லோரும், நான் வேலை செய்ய மாட்டேன், நீங்கள் எல்லோரும் எனக்காக வேலை செய்யணும். என் பையன் அதே மாதிரி இருப்பான். உன் பையன் எந்த நீ குடியோ சொல்லுங்கள். புத்தர் தனது போதனையில் பிராகிருத மொழியை பரப்புறார். பிராகிருத மொழியெலாம் வடமேற்கு இந்தியா இருக்குல்ல, அங்கே அந்த மொழியில் பரப்புகிறார். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்தந்த மக்களுக்கு என்ன மொழி தெரியுதோ அதை அவங்க இந்த புத்த துறவிகள் கற்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு பரப்புவாங்க. வாழ்க்கை, துயரம், வயோதிகம், நோய், இறுதியில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. வாழ்க்கை, துயரம், வயோதிகம், நோய், மரணம். துயரங்கள் ஆசையினால் வெறுப்பினால் ஏற்படுகின்றன. ஆசையை திறந்து விட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சி அடையலாம். மூணாவது பேருண்மை. நாலாவது என்னது? எண்வகை வழிகளை பின்பற்றினா மகிழ்ச்சி, சந்தோஷம் அடையலாம். பௌத்த இலக்கியங்கள் இன்னும் எத்தனை பக்கம் இருக்குது? மூணு தானே. புத்தருடைய போதனைகள் நீண்ட காலத்திற்கு ஆசிரியர்கள் நினைவாற்றல் வழியாக அதே மாதிரி தான் கொண்டு போய் செல்லப்படும். கிமு 80 அவை எழுதப்பட்டன. அதே மாதிரி தான் இவங்களும் ரொம்ப நாளைக்கு எழுதலை. கிமு 80 தான் அவங்களுடைய விஷயத்தெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவை பாலி மொழியில் எழுதப்பட்டன. பாலி மொழிலாம் அந்த பூர்வகுடி மக்களால் பேசப்பட்ட மொழி ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் சமஸ்கிருதம் உள்ளே பூந்துடும். பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபீடகா புனித நூல். எந்த மதத்தோட புனித நூல்? புத்த மதத்துடைய புனித நூல். சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம பீடகம். அதான் 3னா 3 பீடகங்கள், 3 பிரிவுகளை கொண்டுள்ளன. அவை 3 கூடைகள் என அழைக்கப்பட்டன. வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம பீடகா. இதில் பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. தூய்மையான நடத்தை பெற இவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். வினய பீடகா எதுக்குன்னு கேட்பாங்க. பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள். சுத்த பீடகா விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூலமாக கோட்பாடுகளை கூறுகிறது.
இது அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது. அப்புறம் அவங்களுடைய பௌத்த மதத்தோட கோட்பாடுகளை விளக்குறது சுத்த பீடகா. அமிதம பீடகா நன்னெறி, தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு ஆகிய குறித்து விளக்குகிறது அபிதமா. வினைனா செயல் தானே. அப்போ துறவிகள் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் அதில். சுத்த பீடகான அந்த கோட்பாடுகள், அபிதம பீடகனா நன்னெறி, தத்துவம், மக்களுக்காக கூறக்கூடியது. பொது விதிகளை பற்றி கூறுகின்ற ஏனைய பௌத்த நூல்கள், அதுபோக ஜடகாஸ், ஜாதகங்கள்பாங்க, ஜடகாஸ். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புத்தரே மறுபிறவிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுவார். இவனுக்கு புத்தர் 400 பிறவி பார்த்தார். ஒரு பிறவியில் குரங்கா பிறந்தார், ஒரு பிறவியில் பன்னியாக பிறந்தார், ஒரு பிறவியில் பூனையாக பிறந்தாருன்னு கதை விட்டு எழுதியிருப்பானுங்க. பின்னாடி இவனுங்க உள்ளே பூந்து யார், அந்த பிராமண தத்துவம் இருக்காங்களே அவனுங்க உள்ளே பூந்து அப்போ தான் கடவுளாக்க முடியும். கடவுளாக்கினா தான் என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு சம்பாதிக்கலாம். அதுக்காக பல்வேறு கதைகளை கூறும் நூல் எது, ஜடகாஸ். அடுத்த புத்த வம்சா, கவிதை வடிவில் எழுதப்பட்ட மரபு பாருங்க. இதில் 24 புத்தரோட வாழ்க்கை வரலாறு இருக்காமா. எது, புத்த வம்சா, பாலி மொழியில் இருக்கு. இதெல்லாம் அதில் இருக்காமா. கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவை அவற்றில் அடங்கும். மிலிந்த பன்கா, அதாவது மிலிந்தாவின் கேள்விகள் என பொருள். மிலிந்த பன்கா யாரோட, எந்த காலத்தில் வந்துச்சு? பாக்டீரிய அரசர், கிரேக்க பாக்டீரிய அரசர் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த பிச்சுவான் நாகசேனர், அவர் தான். அவங்க 2 பேர்த்துக்கு நடக்கக்கூடிய உரையாடல் எந்த நூற்றாண்டு? சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. உள்ளே பூந்துருச்சா, முடிஞ்சு போச்சு. மினாண்டர், மிலிந்த பன்கா 1ஆம் நூற்றாண்டு. கரெக்டா, 1ஆம் நூற்றாண்டு. இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்பான மகாவம்சம், தீபவம்சம். இலங்கையில் புத்த மதம் என்ன இருக்கா, அங்கே வரலாறு, புத்த மதத்தை பற்றின வரலாறு அங்கே இருக்குது. மகாவம்சம், தீபவம்சம். இலங்கை உட்பட இந்திய துணை கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறுகிறது. யார், அந்த மகாவம்சம், தீபவம்சம். அதெல்லாம் வச்சு தான் வரலாறே உருவாக்குறாங்க நம்ம, சரியா? அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்தவற்றையும் பேசுகிறது. அடுத்து புத்த கோசாவால் எழுதப்பட்ட விசுத்தி மக்கா, பிற்காலத்தை சேர்ந்தது. இவரே முதல் பௌத்த உரையாசிரியர். நோட் பண்ணிக்கோங்க, 2 கொஸ்டின் இருக்குது. விசுத்தி மக்கா நூலினுடைய ஆசிரியர் யார்? புத்த கோசா, சரியா? பௌத்த மதத்தின் முதல் உரையாசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யார்? அது அவரே தான், புத்த கோசா. மகாயான பௌத்தத்தின் எழுச்சி தொடர்பான பௌத்த சமயத்துள் சமஸ்கிருத மொழி முக்கிய இடத்தை வகித்து தொடங்கியது. பார்த்தோம் இல்லையா? மகாயானம் புத்தரை சாமியாக்கி என்ன பண்ணிட்டானுங்க, கடவுளாக்கிட்டானுங்க. அப்போ யார் இருப்பாங்க உள்ள? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் உள்ள வந்தால் யார் இருக்கான்னு அர்த்தம்? ஆமாம், பிராமணன் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். இருந்த போதிலும் ஒரு சில சமஸ்கிருத நூல்கள் ஈனையான பிரிவினால் படைக்கப்பட்டன. அஸ்வகோசரால் எழுதப்பட்ட புத்தச்சரிதா சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல். அஸ்வகோசர் யாரோ காலத்தை சேர்ந்தவர்? கனிஷ்கர் காலத்தை சேர்ந்தவர். 4வது புத்த மத மாநாடு. ஆமாவா? ஆமாம். இந்நூல் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. தமிழகத்தில் பௌத்தம், இதை நாளைக்கு பார்ப்போமா? இதை தொட்டோம்னா இன்னும் போகும், டைம் ஏகப்பட்டது பேசும். நாளைக்கு பார்ப்போம். இல்லை முடிச்சிட்டுமா? போதும்.